விசிகவை திமுக குறைத்து மதிப்பிடுகிறதா என்பதை நாம் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா விசிக திமுகவினுடைய கூட்டணியில் மிக பலமான ஒரு கட்சி என்றால் அது விசிக தான். அப்படி இருக்கும்பொழுது விசிகவை குறைத்து மதிப்பிடுகிறதா என்பதை நாம் கேட்க வேண்டியுள்ளது. காரணம் என்னவென்றால், திமுகவினுடைய செயல்பாடுகளில் தான் அதை பேச வேண்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டதில்லை. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு பிரிவை உண்டு செய்து அவர்களுக்கான இடஒதுக்கீடை எப்படி கொடுத்தார்களோ அப்படித்தான் இப்பொழுது தேமுதிகவை அழைத்து திமுக ராஜ்யசபா சீட்டு கொடுத்து சீட்டையும் கொடுத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வாரி வழங்க தயாராக இருக்கிறது என்றால், அப்போது விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகளை திமுக எப்படி பார்க்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. 2017 தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இடம்பெற்று வருகின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் அந்த கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை திமுக கொடுக்கிறதா என்றால் அது அங்கீகாரம் பெற்ற கட்சி. ஆனால் அந்த அங்கீகாரத்தை திமுக கொடுக்கிறது என்றால் அது கேள்விக்குறியாகவே உள்ளது. உண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி. 2021 சட்டமன்ற தேர்தலில் இடம்பெற்ற ஒரு கட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற ஒரு கட்சி. அப்படி இருக்கும் ஒரு தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சியை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கேள்வியாக உள்ளது. ஏனென்றால் 2019 மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை திமுக செய்தது. என்னவென்றால், ஒரு தொகுதியில் விசிகவினுடைய கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட, விழுப்புரம் தொகுதியிலேயோ ரவிக்குமார் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லி நிர்பந்தம் செய்தது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் அந்த சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் 2 பாராளுமன்ற தொகுதிகளிலேயுமே அவர்கள் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2021 அங்கீகாரத்தை பெற்றிருக்கும். அப்படி ஒரு அங்கீகாரத்தை முன்கூட்டியே பெற்றிருக்க வேண்டிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த சூழ்ச்சியை செய்து அவர்கள் ஒரு தொகுதியில் தனி சின்னத்திலும் இன்னொரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றதனாலேயே 2021 அவர்களால் அங்கீகாரத்தை பெற முடியவில்லை. 2024 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. 2 தொகுதிகளும் பானை சின்னத்தில் நின்று கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நின்று வெற்றி பெற்ற பிறகு 2024 3 வருடம் கழித்து தான் அது அங்கீகாரத்தை பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது தேமுதிகவுக்கு கொடுக்கும் அந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுகவுக்கு கொடுக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. உண்மையில் இந்த கட்சிகள் மிக அதிக போராட்டங்களில்
கலந்து கொண்ட கட்சி. அதுவும் விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டின் போராட்ட களங்களில் அதிகமாக கலந்து கொண்ட ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த செயலை காங்கிரஸ் செய்யவில்லை, அதிமுக செய்யவில்லை, வேறு எந்த கட்சியும் செய்யவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி அவ்வளவு போராட்டங்களை கண்ட ஒரு கட்சி. இவ்வளவு போராட்டங்களை கண்டு அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை செய்து 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை அறிவித்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் நாம் பேச வேண்டியுள்ளது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி திமுக இல்லை என்றால் அந்த கட்சிகளை அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியுடைய மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படித்தான் இப்போதுள்ள அரசியல் கட்டமைப்புகள் உள்ளன. விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கிவிட்டு அரசியல் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கான அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான மதிமுக போன்ற கட்சிகளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. 2011 தேர்தலிலேயே 10 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கொள்கை என்ற ஒரே ஒரு அடிப்படையில் செயல்படும் ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆனால் எந்த கொள்கையும் இல்லாத தேமுதிகவிற்கு கொடுக்கும் அங்கீகாரத்தை விசிகவுக்கு கொடுக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதுதான் அந்த விசிக கட்சியினுடைய நிர்வாகிகளிடையே மிகப்பெரிய ஒரு குமுறலாக உள்ளது. நீங்கள் உண்மையில் உங்களால் அந்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு உங்களால் தொகுதிகளை கொடுக்க முடியவில்லை என்றால் ஏன் அந்த கூட்டணியை நீங்கள் அமைக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஏன் 234 தொகுதிகளில் நீங்களே போட்டியிடலாமே, யாரும் தேவையில்லை, நீங்கள் வேறு கூட்டணி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடலாமே. அவர்கள் கூட்டணியிலும் இருக்க வேண்டும், அவர்களுடைய உழைப்பை நீங்கள் சுரண்ட வேண்டும், அவர்களுடைய இரத்தத்தை உறிந்து கொண்டு அவர்களுக்கு தண்ணீரை கூட நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட கூட்டணி எதற்கு என்ற கேள்வி விசிக தொண்டர்களிடையே எழுந்து வருகிறது. இதே நிலை நீடித்து அவர்களுக்கான ஒரு அங்கீகாரமான தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு விரிசலை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை எச்சரிக்கையாகவே சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதனால் அது மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் கட்சி திமுகவாக தான் இருக்கும் வழிய வேறு எந்த கட்சிகளும் இல்லை. உண்மையில் காங்கிரஸ் கட்சியில் 28 தொகுதிகளை வாரி வழங்கியுள்ள நீங்கள் ஏன் 28 தொகுதிகளை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஏனென்றால் அடுத்து 2029 பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டால் அவர்களிடம் நீங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நீங்கள் கேட்டாக வேண்டும். அப்படி கேட்கும்பொழுது உங்களுக்கான அந்த மத்திய அமைச்சர் பதவிகள் இன்னும் அதிகம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்பொழுது விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்படித்தான் இந்த செயல் இருக்கிறது. ஆனால் உண்மையில் காங்கிரஸுக்கு இருக்கும் பலத்தை விட அந்த கூட்டணி மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தைகளோட உயரம் என்ன என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், ஏன் அதன் தோழமை கட்சிகளுக்கும் தெரியும். இதே நிலை நீடித்தால் திமுகவினுடைய நிலை சற்று பரிதாபமாக போகும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு 234 தொகுதிகளிலும் கட்டமைப்பு உள்ளது. மிகப்பெரிய வாக்கு வங்கி கொண்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியிடம் நீங்கள் விளையாடி கொண்டே இருப்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அவர்கள் அந்த சகிப்புத்தன்மையிலிருந்து மீண்டு வந்து இந்த கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால்
திமுக நிலை என்ன என்பதை திமுக எண்ணி பார்க்க வேண்டும். கொள்கை ஒரே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இருப்பதனாயே நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை புறந்தள்ளீர்களா என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொகுதியில் பெறுவதில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. அவர்கள் தன்னை தொகுதியில் வேண்டும் என்றால் அதை பெற்றே தீர்வார். அப்படி பெரும் ஒரு வைராக்கியம் உள்ளவர் அவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் அவர் கொள்கையின் அடிப்படையில் இருப்பதாலேயே அவர்கள் குறைத்து மதிப்பிடுவதாகவே மக்கள் கருதுகிறார்கள். இதே நிலை நீடித்தால் திமுக பலம் வாய்ந்த கட்சி என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் வாரி வழங்கியிருக்கலாம், மக்களுக்கு பணங்களை அள்ளி வாரி இறைத்திருக்கலாம். ஆனால் வாக்கு என்று வந்துவிட்டால் விடுதலை சிறுத்தைகளை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் அரசியல் செய்தால் அதனுடைய விளைவு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படித்தான் இருக்கும். அரசியல் களத்தில் நீங்கள் தோற்று போகும் நிலை ஏற்படும். விடுதலை சிறுத்தைகளை அரவணைத்து அதற்கான ஒரு அங்கீகாரமான தொகுதிகளை நீங்கள் கொடுத்து நீங்கள் தேர்தலில் களம் காணுவதுதான் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் வேண்டுமென்றால் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இருந்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் எப்போதும் எப்படி மக்கள் நல கூட்டணியால் நீங்கள் தோல்வியை தழுவி ஆட்சியை எழுந்தீர்களோ அப்படி ஒரு நிலை மறுபடியும் ஏற்படும் என்பதை கூறி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.